ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமே பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கும் பொழுது பல அரிய அற்புதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளுடைய இருக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இருந்தாலுமே ஒவ்வொரு சில நேரங்களில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அந்த வரிசையில் மிதுன ராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய அற்புதங்களானது இருக்குது. ஏன்னா செப்டம்பர் 15க்கு அப்புறம் தான் புதன் உங்களுக்கு உச்சத்தில் போய் அமர போகிறாரு. இந்த புதன் உச்சத்துக்கு போகும் பொழுது ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 15க்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி நல்லா இல்லையா அப்படின்னா ஒரு சில நாட்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். செப்டம்பர் 15க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்க அம்மாவை பற்றின கவலை இருக்க தான் செய்யும். அவங்களுடைய மனசில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயப்பட தேவையில்லை. அவங்களுடைய கவலைகள் கூட உங்களுக்கு செப்டம்பர் 15க்கு அப்புறமா விலகிடும். ஏன்னா சீக்கிரமாக அவங்க சரியாயிடுவாங்க. முதல்ல இருக்கக்கூடிய 15 நாட்களும் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி 4வது இடத்துல இருக்கிறாங்க. 4வது இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அம்மா, வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவலையாக தான் இருப்பீங்க. அதாவது செப்டம்பர் 15 நாட்கள் வரைக்குமே, அந்த செப்டம்பர் 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லாகும். அது வரைக்குமே அதிக அளவில் நீங்கள் கவலைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அதே செப்டம்பர் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு செவ்வாய் போயிடுவார். 4லேருந்து 5க்கு போகிறாரு. அப்போ புதனும் வேற உச்சமடைந்து இருக்கிறதுனால எல்லா நிலைமைகள்லையுமே உங்களுக்கு மாற்றம் இருக்கும். எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் இருப்போம். பெரிய சோதனைகள் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது, பயப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் 9வது இடத்துல ராகு வேற இருக்கிறாரு. ஸோ ராகு 9லேருந்து உங்களுக்கு நிறைய பாக்கியத்தை தான் கொடுக்க போகிறாரு. அதனால் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்படி எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும் பொழுது தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு டைமிங் தான். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் புதுவிதமான முயற்சிகளை கூட எடுத்து வைக்கலாம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு காலகட்டம் தான். ஆனால் எல்லாமே செப்டம்பர் 15க்கு அப்புறமா நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு மாதம், சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம், வெற்றிகளோடு நீங்கள் வாழக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. என்னதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைத்தாலுமே, முன்னேற்றங்கள் கிடைத்தாலுமே கூட எல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் 15க்கு அப்புறம் தான். முதல் 10 நாள் கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். முதல் 10 தேதிக்கு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். எந்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கூட இந்த செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் செய்யாதீங்க. முதல் 10 நாட்களில் தள்ளி போடுங்க. அதெல்லாம் எதையுமே நீங்கள் முடிவே பண்ண தேவையில்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அது செய்யலாம், நல்லதாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து ஒரு ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை சரி பார்த்து பலன்கள் சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறமா செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் செப்டம்பர் 10க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களை தொந்தரவு செய்துட்டு இருந்தவங்க கூட இப்போ உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அது வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா மிதுன ராசினியர்கள் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்குமே கண்டிப்பாக அனுசரித்து நீங்கள் நடந்துக்கோங்க. பிள்ளைங்க வழியில் உங்களுக்கு தொந்தரவுகள் கூட வரலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். வாகனம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க, இல்லை நீங்களே வாகனத்தை இயக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் செலவுகளும் கூடவே தான் இருக்குது. அதனால் உங்களுடைய செலவுகள்லையும் நீங்கள் கவனத்தை வைங்க. என்ன தேவையோ அதை மட்டும் செய்துக்கோங்க. புதுசாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறதா இருந்தாலுமே கூட இந்த செப்டம்பர் மாதத்தில் யோசிக்காமல் செய்யவே கூடாது. முன்பின் யோசனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதை செய்கிறதா இருந்தாலுமே யோசித்து செய்யுங்க. மேலும் இதுதான் உங்களுடைய நிதி நிலைமையை ரொம்ப ரொம்ப சமச்சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சின்ன பணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை அசால்ட்டாக விடக்கூடாது. பணம் சார்ந்த விஷயங்களில் தான் நீங்கள் முழுக்க முழுக்க கவனத்தை கொடுக்கணும்.
உங்களுடைய குடும்பத்தில் புதுவிதமான நபர்கள் யாரும் வராங்க அப்படின்னா அவங்க மூலமாக கொஞ்சம் சந்தோஷமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களோ அல்லது சொத்து வாங்குறதுக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளோ கூட இப்போ வந்து செய்ய முடியும். அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதத்தில் செய்யுங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறமா செய்யுங்க. இந்த 10ங்கிறது இன்னும் 5 நாள் கூட போய் 15ஆம் தேதிக்கு அப்புறமா கூட நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி மட்டும் எதுவும் செய்யாதீங்க. அதுலேயும் ஒரு சில மிதுன ராசி நேயர்களுக்கு உத்தியோகத்துலலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இருக்கும். மகிழ்ச்சியான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. இல்லறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. இல்லறத்தில் அமைதியை காக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மூதாதையர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள நீங்கள் வழிபாடுகள் செய்யாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் அவங்களெல்லாம் வழிபாடுகள் செய்யுங்க. அதுவும் குறிப்பாக சிவாலயத்தில் போய் மூதாதையர்களை நினைத்து வழிபாடுகள் செய்துட்டு அவங்களுக்காக மோட்ச தீபம் நீங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வரைக்கும் இந்த விஷயத்தை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இதன் மூலமாக தான் உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கி போகும். ஒரு சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே காரண காரியங்களே வந்து தெரியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து நல்ல கடுமையாக உழைக்கக்கூடியவராக இருப்பார். நல்லா வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பணமும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வரும். ஆனால் அந்த பணம் அவங்க கையில் தங்கவே தங்காது. வந்த இடம் தெரியாமல் போயிடும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா எப்படி கடன் வந்தது அப்படின்னே தெரியாமல் தேவையில்லாத கடன் சுமைகள்லாம் கூட வந்து இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தா பித்ருக்களுடைய தோஷங்கள் ஏதாவது இருக்கும். இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது போகிறதுக்கு அவங்க மட்டும் வழிபாடுகள் செய்கிறது கிடையாது. ஸோ அவங்க அப்பா அம்மா செய்திருக்கக்கூடிய தவறுகளை கூட இந்த பிள்ளைகள் தான் வந்து அனுபவிக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய வாழ்நாளில் தவறுகள் செய்யக்கூடாது, யாரையுமே வந்து தேவையில்லாமல் மனம் நோகும்படியான விஷயங்களை செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. திட்டுறதுமே கூட ஒரு வகையில் பாவந்தாங்க. அதன் மூலமாக அவங்க மனசில் வந்து வருத்தம் வந்து அதில் ஒரு கவலை வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தலாம். அதனால் பித்ருதோஷம் அப்படிங்கிறது அப்பா செய்தாலும் அது பிள்ளைகளுக்கு வராது அப்படின்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வரும். ஏன்னா அது அவங்க வந்து அனுபவிக்கலை அப்படின்னா கூட அவங்களுடைய ஜாதகத்தில் கட்டம் சரியாக இருக்குது அப்படின்னா அதிலேருந்து அவங்க கண்டிப்பாக வந்து எஸ்கேப் ஆகலாம். ஆனால் அதை பிள்ளைங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் உங்களுடைய வம்சாவளியை பாதிக்கும். அப்படின்றதுனால நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்கக்கூடிய காரணங்களுக்கெல்லாம் இந்த பித்ருதோஷம் தான் காரணமாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனையால் இந்த பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்றது. ஒருவேளை இந்த பித்ருதோஷம் இருந்துச்சு அப்படின்னா தொழிலையும் அதிக பிரச்சனைகள் வரும். யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கவே முடியாது. பிறரோட நீங்கள் எப்பயுமே வந்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சொத்து வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. ஆனாலுமே கூட கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது. பயணங்களின் பொழுது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை எளிமையாகவே வந்து கடந்து வந்துடலாம். 4 பேர் என்ன 40 பேர் உங்களுக்கு தொந்தரவு செய்தாலுமே கூட உங்களால் அதிலேருந்து மீண்டு வர முடியும். எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனால் நீங்களும் இந்த பதிவை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எந்த விஷயத்தை எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் சிவன் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு முறையாவது சிவன் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். மேலும் உங்களுடைய ஜாதகத்தின் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிக்கான எண்ணாக 6ஆம் நம்பர் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 6ஆம் எண்ணை வைத்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் மிதுன ராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மிதுனராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் முழுமையாக வந்து எம்பெருமான் ஈசனை மனதார பிரார்த்தனை செய்துட்டு
பார்த்துட்டதுக்கப்புறம் செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. மேலும் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.